உங்கள் தோட்டத்தில் ரோஜா, மல்லி இவற்றை வளர்ப்பது போலவே இந்த சீசனில் இந்த டேரி பூ நல்லா பூத்துருதுங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்களாக தொடர்ந்து பூத்துட்ருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் நாற்றுக்களாக கிடைச்சாலும் அல்லது விதைகளாக போட்டோ இந்த டேரி பூக்களை வளர்த்துடலாம். எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். பெரிய பெரிய அளவில் பூத்துட்டு இருந்த இந்த டேரி பூக்கள் இப்போது வெயிலின் காரணமாக கொஞ்சம் அளவில் சின்னதாக பூக்குது. இருந்தாலுமே ரொம்ப அழகாக பூத்துருதுங்க. எவ்வளோ அழகாக உயரமாக வளர்ந்து நல்ல ஒரு நிறத்தில் பூத்துருக்கு. நீங்களும் உங்களுக்கு இந்த செடிகளை வாங்கி வளர்க்கலாம் உங்கள் தோட்டத்தில். சாதாரணமாக இந்த செடி வராதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நல்லாவே வளருதுங்க. நாம் அதிக தண்ணீர் கொடுக்காம, அதிக உரங்கள் கொடுக்காம சாதாரணமாகவே பராமரித்து வந்தால் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த டேரி பூவை நம்ம தோட்டத்தில் பூக்க வச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற செடிகள் மாதிரியே இந்த செடிகளையும் நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். பக்கத்திலே ஒரு ட்ரீ ரோஸ் இருக்குது பாருங்கள், பலூன் ரோஸ்ன்னு சொல்லுவோம். இது ட்ரீ ரோஸில் நான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரீ ரோஸ் வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு செடியாக இருக்குது. வளர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. நல்லாவே வளர்ந்த செடின்றதுனால நமக்கு எளிதில் நம்ம வீட்டில் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த டேரி பூக்களையும் நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். சாதாரணமாக மண் கலவையில் குறைவான அளவில் கோகோபிட் கலந்து மண்புழு உரம் கலந்து வச்சிட்டோன்னா இந்த செடி இவ்வளோ மரம் மாதிரி நல்லா வளர்ந்துருது. நல்ல தளிர்கள் வந்த பிறகு என்பிகே ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா இப்படி பூக்க ஆரம்பிச்சிடும். வேறு எந்த பெரிய பராமரிப்பு எதுவுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், 12x12 பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த ட்ரீ ரோஸும் சரி, டேரி பூவும் சரி நல்லா வளர்ந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பால்கனியில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நிழல் கிடைக்கும். நீங்களும் அது போன்ற ஒரு பகுதியில் வச்சிட்டிங்கன்னா இந்த வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும். லெகர்ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரீ ரோஸ் பாருங்கள் பூத்திருக்கு. நீங்களும் இது போன்ற அதிகம் பூக்கக்கூடிய செடிகளை முயற்சி செய்யலாம். தினம் தினம் பூக்களை எடுக்கலாம். நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அப்படிப்பட்ட செடிகளை நாம் வளர்த்துடலாம். மல்லி, ரோஜா, டேரி இப்படி பல செடிகளை தொடர்ந்து நீங்கள் வளர்த்து பயன்பெறலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.